ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இலக்கியா குமரன்ஸ் vlog. இப்போ நம்ம திருப்பதிக்கு ரீச் ஆயிட்டோம். திருப்பதிக்கு ரீச் ஆனோடனே தங்கணும்ல. ஸோ எப்பயுமே ரூம் கிடைக்கும். சப்போஸ் ரூம் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் ப்ரைவேட் ரூம் தான் தங்குவோம். கீழே திருப்பதியில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் தங்குறது எங்கே அப்படின்னா உதய் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல். என்னப்பா கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக இங்கே தான் நாங்கள் தங்குவோம். 6 இயர்ஸாக வந்து ஸ்ரீவிலேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சப்போஸ் அந்த தேவஸ்தானத்துல ரூம் கிடைக்கல அப்படின்னா நாங்க இங்கதான் இந்த ஹோட்டலை தவிர வேற எங்கேயுமே நாங்க போகவே மாட்டோம். ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியும் நாங்க வந்தா என்ன அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்க இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கோம். இந்த ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த ரூம் டூர்ல பார்ப்போம். அது ஒண்ணும் இல்லை, இது ரூமோட ப்ளஸ் பாயிண்டே ஒண்ணுதான். என்னது? நியர் பை தேவஸ்தானம் குவார்டர்ஸ், ஹோட்டல்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, வால்வோ பஸ் பக்கத்துல வந்து நம்ம நியர்ஸ் அலமேல மங்கா 10 கிலோமீட்டர்ஸ். பழைய திருப்பதி, ஓல்டு திருப்பதி ஆப்போசிட். இப்போ எல்லாரும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் இந்த ரூம். கார் பார்க்கிங், டிரைவருக்கு தனியா ஒரு பாத்ரூம், எல்லாம் வைஃபை ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு வந்து 24 hours வந்து ப்ரொடெக்ஷன் உண்டு காருக்கு. எஸ், நாங்க மெயினா வர்றதுக்கு அதுதான். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறோம் அப்படின்னா இது தெரியாத ஒரு ஊர் இல்லையா, நம்ம போய் யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கணும். ஸோ இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு காருக்கு. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போகணும்னாலுமே அந்த ஹோட்டல்ல கார் நிக்கிறதுக்கு இடம் இருக்கா, பார்க்கிங் இருக்கான்னு பார்த்துட்டு தான் காருக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஆமா, அவரு சாப்பாடை விட காருக்கு இம்பார்ட்டன்ஸ், என்னை விடவே காருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதனால நாங்க இந்த ஹோட்டல் தேர்ந்தெடுத்தோம். இவர் சொன்ன மாதிரி எல்லாமே நியர்பை. ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், கோவிலா இருக்கட்டும், எல்லாமே நியர்பை இருக்கிறதுனால எங்களுக்குமே இது பழகிடுச்சு. இதை தவிர வேற ஹோட்டலுக்கு எங்களால அடாப்ட் ஆக முடியல. ஸோ அதனால நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ இந்த ரூம் டூரை நாங்கள் போடுறோம், ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு நம்ம திருப்பதி வந்துட்டோம். ஸோ இங்கே நம்மளோட ரூம் டூர் பார்த்துடலாமா? ஸோ நம்ம தங்கியிருக்கிற ரூம் 119 உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெட் கொடுத்துருக்காங்க, டபுள் காட். இது என்னப்பா? அதுக்கப்புறம் ஏசி, கபோர்ட், ஒரு எக்ஸ்ட்ரா பில்லோ கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க, பெரிய சைஸ் மிரர் இருக்கு. இந்த சைடு ஜன்னல், மார்னிங் பார்த்தா தான் தெரியும், இப்ப பார்க்க கூடாது. ஒரு பெரிய மிரர் இருக்கு. அண்ட் இங்க லெட்டின் ஒன்னு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கு, வெஸ்டர்ன் டாய்லெட். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வைக்கிறதுக்கு அந்த ஷெல்ஃபு, கண்ணாடி, வாஷ் பேஷன் எல்லாமே இருக்கு. ஹேங்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஷாம்பு அண்ட் 1 சோப்பு. சரியா? அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா டிவி, இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. கெட்டிலுமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஹாட் வாட்டரோ இல்லைன்னா பிளாக் காஃபி, பிளாக் டீ போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரியா 2 வாட்டர் பாட்டில் இருக்கு. தென் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டீபாய் அலாங் வித் 1 சேர். ஸோ இவ்வளோதான் ஒரு காம்பேக்டான ரூமு. எவ்வளோப்பா அந்த ரூம் ரெண்ட்டு? 2317 ரூபா. இல்லை, 2500 ருபீஸ், 2500 ரூபாய். அதில் டிஸ்கவுண்ட் போக 2317 ரூபாய் கட்டணும். மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ மார்னிங் நாங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம். ஓகே, பாய். இன்னைக்கு திருப்பதியில் டே 2 இல்லப்பா? நாங்கள் எந்திரிச்சு கிளம்பிட்டோம். என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது யார் எடுத்து கொடுத்தாப்பா? ஆமாம், அவங்க அக்கா தான் எடுத்து கொடுத்தாங்க. 2 கோட் செட்டும் ஒரு சாரியும் வாங்கி கொடுத்தாங்க. இந்த தடவை நான் சாரி எடுத்துகிட்டு வரல, கோட் செட் மட்டும் போட்டுக்கலாம், ட்ராவலுக்கு நல்லாயிருக்கும், கோவிலுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை கோட் செட்லேயே வந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்பயும் மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆக்சுவலி நாங்கள் மேட்சாக போடவே மாட்டோம், ஏன்னா அவருக்கு மேட்சாக போடுறது பிடிக்காது, எனக்கும் அவ்வளோவா பிடிக்காது. அது ஒரு யூனிஃபார்ம் ஸ்டார்டிங் பிடிச்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன்னா கப்பல் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு கலராகவும் இன்னொருத்தவங்க அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டா போட்டாதான் ஒரு போட்டோல நம்ம நிற்கும் போது அது ஒரு லுக்கே தனியா தெரியும். யூனிஃபார்மா போட்டோம் அப்படின்னா அது நல்லாவே இல்லை.
இது என்னோட விருப்பம். அவருக்கு பொதுவாவே பிடிக்காது. ஒண்ணு போல போடுறதே அவருக்கு பிடிக்காது. கடுப்பாயிருவாரு. ஃபர்ஸ்ட் அவர் கடுப்பாகும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அதோட ரீசன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே. யூனிஃபார்மா இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நான் பண்ண மாட்டேன். கழட்டி. ஆமா. அதனால அவரே கழட்டி வச்சுருவாரு. இவர வேற டெரர் பீஸ்ன்னு வச்சுக்க. இப்ப அந்த வீடியோல சொல்லுவாங்கல்ல, "ஏய் ஏதாச்சும் பேசுடா. நீ பேசலன்னு கேக்குறாங்க. ஏதாச்சும் பேசுடா." அதான் பேசுறேன்ல. என்னடா டா போட்டு கூப்பிடுறேன்னு நெனச்சிடாதீங்க. ஆக்சுவலி இது ஒரு காமெடில வரும். ஆனா இவரு வாய திறந்தாருன்னா நிப்பாட்டவே மாட்டாரு. அவ்ளோ தூரம் பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப பேசு. பேசுறேன்ல. சரி இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு என்ன பிளான்றத சொல்லுங்க. சாப்பிட போறோம். எங்க சாப்பிட போறோம்? மேல. ஆ இங்க மறுபடியும் டீ குடிப்போம். மறுபடியும் டீ குடிப்போம். மறுபடியும் டீ குடிப்போம். ஆமா. ஏன்னா நாங்க ஒரு டீ பைத்தியம். நான் காஃபி குடிப்பேன். அவர் டீ குடிப்பாரு. எப்பயுமே இங்க வந்து காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் குடுப்பாங்க. ஆனா நாங்க சாப்பிட மாட்டோம். எனக்கு சாப்பிடணும் போல தான் இருக்கும். சரி அந்த காசு மிச்சம் பண்ணலாம் அப்டின்ட்டு. ஆனா இவருக்கு அது செட் ஆகாது. ஏன்னா அவன் உப்புமா குடுப்பான். அதனால போடி இந்த உப்புமாக்கு வீட்லயே தின்னுட்டோம். ஆமா. வெளியில வந்து தான் நான் சாப்பிடுவேன் அப்டின்னு சொல்லிருவாரு. நல்ல சாப்பாடு. இந்த தடவ என்னன்னு தெரியல. அவங்க வந்து பஃபே இருக்கு அப்டி சொன்னாங்க. பஃபே இருக்கா? சரி ஒருக்கா ட்ரை பண்ணி தான் நம்ம பார்ப்போம். நல்லா இருந்தா சாப்பிடுவோம். இல்லன்னா டிஷ்ஷஸ் மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்டின்றது எங்களோட பிளானு. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க போறோம்? கோயிலுக்கு. பேர் சொல்லுங்க. அலமேல் மங்கை. அலமேலு மங்கா. அந்த கோவிலுக்கு போறோம். அது அவங்க வந்து வெங்கடாச்சலபதியோட துணைவியாரோட கோவில். அடுத்த கோவில் எங்க போறோம்? பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள். அப்பளம். அப்பளையகுண்டால இருக்கது. ஆமா. அடுத்து மங்காபுரம் போவோம். கரெக்ட்டா? ஸோ இந்த 3 கோவிலுக்கு வந்து நாங்க போவோம். அந்த கோவில் எப்படி இருக்கு அப்படின்றதும் நாங்க அங்க போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். எங்களோட வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப மேல போய் பஃபே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பஃபேல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் இப்ப போய் பார்க்கறதுக்காக போறேன். 4த் ஃப்ளோர்ல இருக்கு. நம்ம இருக்கிறது 1 ஃப்ளோர். ஸோ இப்ப நம்ம 4த் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். போனோனே என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எக்ஸைட்டிங்ல போறேன். எப்பயும் போல அந்த உப்புமா வச்சிருக்க போறாங்க. வாங்க கடைக்கு போய் சாப்பிடலான்னு நடக்க போகுது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. போய் பார்க்கலாமா? காய்ஸ் வழக்கம் போல நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கே கிளம்பிட்டோம். ஏன்னா மேல போய் பார்த்தா இன்னும் ரெடி ஆகல. எப்ப ரெடி ஆகுன்றது நமக்கு தெரியல. ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக வெளியில கிளம்பிட்டோம். ஹலோ காய்ஸ், எப்பயுமே இந்த ஹோட்டல் தான் வருவோம் நம்ம சாப்பிட்றதுக்கு. இவர் தமிழ் தான். ஆனா இங்க வந்து கடை போட்டிருக்காங்க. ஸோ இந்த கடைக்கும் நாங்க ரெகுலரா வருவோம். இவங்களே வந்து 2 பிரான்ச் வச்சிருக்காங்க. ஒண்ணு இங்க, இன்னொன்னு இங்க பக்கத்துல தான் நியர்பை. அது வந்து இப்போ கொஞ்சம் கட்டின மாதிரி கொஞ்சம் குஷன்லாம் வச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது இப்போ சாப்பிட போறோம். ஸோ நான் வந்து பொங்கல் ஆர்டர் பண்ணேன். வெறும் பொங்கல் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன இட்லியா? என்ன என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? இட்லி வடை. அந்த அண்ணன் எப்பயுமே இட்லி வடை. இட்லியை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. நான் இவர் சொன்ன மாதிரி பொங்கல். வழக்கம் போல போன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி நாராயணாலேயே சாப்பிட ஆரம்பிச்சோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு காஃபி குடிச்சிட்டு அலமேலு மங்கா கோயிலுக்கு போனோம். இந்த கோவில் எப்படி அப்படின்னா மொபைல் ஃபோன் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு, கொண்டு போவே கூடாது. அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் கொண்டு போகக்கூடாது. உள்ள ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தெரியாம கொண்டு போகணும்னு நினைச்சாலும் மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம சாமிக்கு என்ன காணிக்கை நம்ம செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை உண்டியல்ல மட்டும்தான் செலுத்தணும். புடவை செலுத்துறதா வேண்டியிருக்கலாம், இல்ல பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஐயரோட தட்டுல போடக்கூடாது அப்படின்றதுதான் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உண்டியல்ல மட்டும்தான் காணிக்கை வந்து வாங்குவாங்க.
இப்ப நம்ம தாயார பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ தரிசனம் எப்படி இருந்தது? கூட்டம் இருந்துச்சா? என்னன்றத பார்க்கலாம். ஆ இதுதான் திருப்பதி, கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய இடம். ஸோ இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ரவுண்ட் ஆனாலயும் ஒவ்வொரு ஸ்டாச்சு இருக்குங்க பார்த்தீங்களா? கலசம் வச்சிருக்காங்களா? அதே மாதிரி ஒண்ணொண்ணா வச்சிருப்பாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவ கூட ஒரு ஸ்டாச்சுவா வச்சிருப்பாங்க. அது முடிஞ்சா நான் கவர் பண்ணா நான் கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு பில்லர்லயுமே என்ன இருக்கும் அப்டின்னா, ஆ பெருமாளோட நாமத்த வச்சிருப்பாங்க. ஆ இந்த பார்த்தீங்களா, எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா வந்துட்டாங்க நம்ம சொன்னோனே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கோவிலுக்கு போனோம் அப்டின்றத நெக்ஸ்ட் வீடியோல நாங்க அப்லோட் பண்றோம். பாய்.